Hello guys, welcome to Shiloh's family. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறேன்னா குட் டச் அண்ட் பேட் டச் பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நம்ம இந்த வேர்ல்டுல என்னென்ன நடக்குது நம்ம நியூஸ் சேனல் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து குட் டச் எது பேட் டச் எது நம்ம வந்து சொல்லித்தரதில்ல, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஆஸ் அ பேரண்ட்டாக. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குழந்தைங்களுக்கு எது குட் டச் எது பேட் டச்னு வந்து சொல்லி கொடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? குழந்தைங்களுக்கு 5 டிப்ஸை பற்றி தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா டீச்சிங்ஸ் ஃப்ரம் எங்கேஜ். சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு குட் டச் எது பேட் டச் எது நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆஸ் அ பேரண்ட் ஆஸ் அ கார்டியன் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. குழந்தைங்களுக்கு எந்த டச் வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம், எந்த டச் வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிக் கொடுக்கணும். குட் டச் அண்ட் பேட் டச் சொல்லித்தரது மூலியமாக குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க எந்த பிஹேவியர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், எந்த பிஹேவியர் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்மளுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வந்து நம்ம குட் டச் அண்ட் பேட் டச் வந்து சொல்லித்தரது மூலியமாக. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த பவுண்ட்ரிஸ். அண்டர்ஸ்டாண்டிங் த பவுண்ட்ரிஸ் அப்படின்னா என்னென்னா குழந்தைங்களுக்கு நம்ம பாடியில் இருக்க ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தரணும். எது எது ப்ரைவேட் பார்ட்ஸு யாரும் நம்ம டச் பண்ணக்கூடாது, நம்ம பெர்மிஷன் இல்லாமல் யாரும் டச் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி நம்ம ப்ரைவேட் பாடி பார்ட்ஸ் ஏரியாவை வந்து யாரும் தொடக்கூடாதுன்ட்டு நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு புரிய வச்சு நம்மளுக்கு ஒரு லிமிட் இருக்குது அப்படின்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். என்னன்னா ப்ராக்டிஸிங் சேயிங் நோ. சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு எந்த விஷயத்துக்கு எஸ் சொல்லணும், எந்த விஷயத்துக்கு நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக் கொடுக்கணும். சில்ட்ரன்ஸ்க்கு நோ சொல்லித்தரது மூலியமாக அவங்க வந்து நிறைய கற்றுப்பாங்க. எந்த விஷயத்துக்கெலாம் நம்ம வந்து எஸ் சொல்லலாம், எந்த விஷயத்துக்கெலாம் நோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குழந்தைங்க வந்து எந்த பர்சன் கிட்டனாச்சு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த பிளேஸில் வந்து நோ சொல்லணும். எந்த பர்சன் கிட்ட நீ வந்து செக்யூராகவும் கம்ஃபர்டபுளாகவோ ஃபீல் பண்ணுறி அந்த பர்சன் கிட்ட மட்டும் எஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து புரியும்படியாக நம்ம வந்து சொல்லணும். அதுக்கான ஒரு சின்ன கேம் கூட நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ப்ளே பண்ணலாம். லைக் எப்படின்னா 2 பர்சனை நிற்க வச்சுட்டு இந்த பர்சன் வந்து பேடாக ஆக்ட் பண்ணுற மாதிரியும் இந்த பர்சன் வந்து குட் வேல ஆக்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் மூலயமா நம்ம குழந்தைங்களுக்கு தெரிய வச்சோன்னா குழந்தைங்க ஈஸியாக வந்து கற்றுப்பாங்க. அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து எந்த பர்சன் கிட்ட அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க, எந்த பர்சன் கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க, எந்த விஷயத்துக்கு நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு தெரியணும். யார்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது, நம்ம கிட்ட யாருன்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். ஆஸ் அ பேரண்ட்டாக நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஸோ குழந்தைங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுங்க. என்னன்னா ஐடென்டிஃபையிங் ட்ரஸ்டட் பீப்புள். நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும் எந்த பர்சன் வந்து ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கிறாங்க, எந்த கேரக்டரை வந்து ட்ரஸ்ட்வர்தியாக நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லணும். ஒரு பர்சனை பார்த்தா ஒரு பிஹேவியர் சரியில்லையா, அவங்க வந்து ட்ரஸ்ட்வர்தி இல்லை, அந்த பர்சன் கிட்ட அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுறாங்களா, அந்த பர்சன் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். எந்த கைண்ட் ஆஃப் பிஹேவியர் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, எந்த கைண்ட் ஆஃப் பிஹேவியர் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைண்ட் ஆஃப் பிஹேவியர் இருந்தால் ட்ரஸ்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண சொல்லித்தரணும் குழந்தைங்களுக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு முக்கியமான விஷயம் வந்து எந்த பர்சன்லாம் இப்படி இருப்பாங்க, இந்த பர்சன் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பர்சன் கிட்ட வந்து நம்ம குழந்தைங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க, அந்த பர்சனால நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அந்த பர்சன் கிட்ட எந்த ஒரு விஷயமும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நான் சொல்ல வேண்டிய 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் என்னன்னா டீச்சிங் கன்சென்ட். டீச்சிங் கன்சென்ட் அப்படின்னா மீனிங் என்னன்னா, கன்சென்ட்னா நம்மளுடைய பெர்மிஷனோ நம்ம சம்மதம் இல்லாமல் யாரும் நம்மளை டச் பண்ணக்கூடாது. ஓகேவா? எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை யாரும் டச் பண்ணக்கூடாது, நம்மளை கிஸ் பண்ணக்கூடாது, நம்மளை ஹக் பண்ணக்கூடாது, அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எந்த ஒரு நெருக்கடி இருந்தால் கூட
அந்த சமயத்தில் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா? நான் சொல்ல வேண்டிய 5 பாயிண்ட்ஸுமே கிளியராக பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நான் ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஃப்ரீ அட்வைஸ் தான். நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம என்னென்னா குழந்தைங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட எல்லா விஷயம் நம்ம சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்மக்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நம்மக்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருங்க, ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் குழந்தைங்க உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணுவாங்க, நீங்கள் பார்க்குற மாதிரி. ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இதிலே வந்து புரிஞ்சிருக்கும். எல்லா பேரண்ட்ஸும் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது தான் நான் வந்து முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ காய்ஸ், இது போல் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். பாய் காய்ஸ்.